Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம மொபைல் ஃபோன்ல நிறைய ஆப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே நேரத்துல ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு டிவைஸை வந்து நம்ம வந்து ப்ளூடூத் மூலமாவோ இல்ல வைஃபை மூலமாவோ நம்ம கனெக்ட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பிரிண்டரா இருக்கலாம், அப்படி இல்ல ஸ்மார்ட் வாட்சா இருக்கலாம், அப்படி இல்ல நம்ம இப்போ லேட்டஸ்ட் மாடலா இருக்கக்கூடிய பைக்ல கூட நம்ம ப்ளூடூத்தை வந்து கனெக்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே ரெகுலர் டே பை டே ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. இது இல்லாம வேற ஏதாச்சும் டிவைஸ் வந்து நம்ம போனை வந்து ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆகுதா இல்ல நம்மளோட டேட்டா லீக் ஆகுதா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம போன்ல எந்த டிவைஸ் கனெக்ட் ஆகி இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது மூலமா கண்டுபிடிக்கலாம். அது இல்ல வேற ஏதாச்சும் தேர்ட் பார்ட்டி ஆப் மூலமா வேற ஏதாவது டிவைஸ்ல வந்து லிங்க் ஆகுதா நம்ம போன் அப்படிங்கறதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம மொபைல் போன் செட்டிங்ஸ்லேயே அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம இப்போ ஒன்ஸ் நம்ம போன்ல செக் பண்ணி அது எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம சேஃப்டியா இருந்துக்கலாம். இப்போ அதுக்காக உங்களோட மொபைல் போன் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த செட்டிங்ஸ்ல மேலேயே சர்ச் பார்ல நான் சொல்லக்கூடியதை டைப் பண்ணுங்க. நியர்பை அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்க. நியர்பை அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நியர்பை டிவைசஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதுக்கு முன்னாடியே டிவைசஸ் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த டிவைசஸ்ன்னு இருக்கக்கூடியதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டிவைசஸில் இந்த ஆப்ஷன் வந்து ஆனில் இருந்துச்சு அப்படின்னா எப்போவுமே 24 ஹவர்ஸுமே உங்களோட ஃபோன் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய டிவைஸ் ஏதாச்சும் விசிபிலிட்டி இருக்குது, அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படி ஏதாச்சும் டிவைசஸ் இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணும். நீங்கள் அதை வந்து டெலிட் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாச்சும் பக்கத்தில் இருக்கக்கூடிய டிவைஸில் ஃபோன் இப்போ லிங்க் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது இங்கே வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஆஃபில் வச்சுக்கலாம். அடுத்ததாக பேக் வந்துடுங்க. நான் சொன்ன அதே மாதிரி நியர்பை டிவைசஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை பார்க்க போகிறோம். இந்த நியர்பை டிவைசஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் நியர்பை டிவைசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஸ் வித் திஸ் பெர்மிஷன் கேன் ஃபைண்ட், அடுத்து கனெக்ட் டு அண்ட் டிட்டர்மைன் த ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் நியர்பை டிவைசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அலவுட் அப்படிங்கிற இந்த இடத்துல எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு ஆட்டோ இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ரெண்டுமே நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனோட டீட்டெயில் தான். ஸோ அது நமக்கு தேவையில்லை. அடுத்து பாருங்கள் போட் ப்ரோ கியர் அப்படின்ட்டு இது என்னோட ஸ்மார்ட் வாட்சோட ஆப்போட டீட்டெயில் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் டிஃபால்ட் பிரிண்டர் சர்வீஸ், அதுவுமே ப்ராப்ளம் இல்லை. அடுத்து கூகுள் இருக்குது. அடுத்து ஃபோன் மேனேஜ்மெண்ட் இருக்குது. அடுத்து பாருங்கள் பிரிண்ட் லேபிள் அப்படின்ட்டு இது வந்து என்னோட வீட்டில் நான் யூஸ் பண்ணக்கூடிய பிரிண்டரோட கனெக்ட் ஆகி இருக்கிறதுனால இந்த பிரிண்ட் லேபிள் அப்படிங்கிறத காமிக்குது. அடுத்து செட்டிங்ஸ், அடுத்து ஸ்லைட்ஸ், அடுத்து ஒய் கனெக்ட் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த யமகா பைக்கோட என்னோட பைக்கோட ப்ளூடூத் கனெக்ஷன் வந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல இப்போ இது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் இதில் அலவுட் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இன்கேஸ் உங்களுக்கு தெரியாமலே ஏதாச்சும் ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்போட நேம் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியது தான். இப்போ இந்த போட் ப்ரோ கியர்னு இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு ஆப்போட நேம் இருந்துச்சுன்னா உடனே அந்த ஆப் என்ன ஆப் அப்படிங்கிறது உங்களோட ஃபோனில் நீங்கள் வந்து தேடி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ஆப்போட நேம் எதுவும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இன்விசிபிளாக உங்களோட ஃபோனில் வந்து ஏதாச்சும் தேர்ட் பார்ட்டி ஆப் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே நீங்கள் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருக்கிற பட்சத்தில் அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டோன்ட் அலோ அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் அந்த ஆப் மூலியமாக வேறு எந்த டிவைஸ்லேயுமே உங்களோட ஃபோன் வந்து கனெக்ட் ஆகாமல் இருக்கும். இப்போது பேக் வந்துடலாம். இப்போ பாருங்கள் அந்த இது வந்து போயிடுச்சு. அடுத்து அதே மாதிரி கீழே வந்தோம் அப்படின்னா இந்த பிரிண்டர் லேபிள் இருக்குது பாருங்கள். இதையும் டோன்ட் அலோ கொடுத்துட்டு நான் பேக் வந்துட்டேன் அப்படின்னா அதுவுமே போயிடும். இதே மாதிரி உங்களோட ஃபோனில் வந்து நீங்கள் இந்த இடத்துல ஏதாச்சும் அன்வான்டாக ஏதாச்சும் ஃபைல்ஸ் இருக்கா அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு கூட இந்த ஆண்ட்ராய்டு ஆட்டோ அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஃபோன்லேயே ஆல்ரெடி இருக்கிறது தான். ஆண்ட்ராய்டு சிஸ்டம் இன்டெலிஜென்ஸும் ஃபோன்லேயே இருக்கிறது தான். அடுத்த டிஃபால்ட் பிரிண்டர் சர்வீஸும் நம்ம ஃபோனில் இருக்கிறது தான். ஸோ இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வித்தியாசமாக உங்களுக்கு சந்தேகத்துக்குரிய விஷயமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை டோன்ட் அலோ கொடுத்துருங்க. இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் டிவைஸோட நேமோ இல்லை வேறு ஏதாவது பிரிண்டர் அப்படிங்கிற நேமில் ஏதாச்சும் பேரோ அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட உடனே நீங்கள் வந்து டோன்ட் அலோ கொடுத்துடலாம். அடுத்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா நாட் அலவுடுன்னு இருக்கக்கூடிய இதில் வந்து நிறைய ஆப்ஸோட டீட்டெயில்ஸ் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆப்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் நோ ப்ராப்ளம். ஸோ இது மூலமா நம்மளோட ஃபோன் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் டிவைஸில் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கும். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் கிளியரன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். மேலும் இது போன்ற சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோக்களை சந்திப்போம். மதுரைக்கு உங்களிடம்